முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டை தற்சமயம் வரைக்கும் எல்லாருமே சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே அது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தானா அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கே வந்துருச்சு சில நாட்களா. காரணம் என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி 1 கிராம் கோல்டு ஒரு 670 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருச்சு. 22 கேரட் கோல்டு கிராமுக்கு. இன்னைக்கு ஒரு 330 ரூபா அளவுக்கு 1 கிராம் கோல்டு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. 2 நாள்ல கிராமுக்கு 1000 ரூபாய் காலி பண்ணிருக்கு. இதை பார்க்கும் பொழுது புதுசா ரீசெண்ட் டேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, இந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, ஐயோ நாம ஒருவேளை தவறுதலா இன்வெஸ்ட் பண்ணிட்டோமோ, கோல்டுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா ரீட்டைலர்ஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுங்கிறத விட நிறைய பேரோட எண்ணங்கள் இப்படிதான் இருக்கும். ஏன்னா சில நாட்களா தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு கோல்டு. சரி, சில நாட்கள் தான் இப்படி இறங்குது அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஒரு பாஸ்டா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிடலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடியில டேட்டாங்க இது. இது ஒரு பிடிஎஃப் ஃபைலாவே இருக்கு. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அங்க போய் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப எப்பெல்லாம் கோல்டு வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா கொடுத்துருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு 1976ல ஒரு 20% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருச்சு. அப்புறம் அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அடுத்தடுத்து 5 வருஷத்துல முரட்டுத்தனமான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு கோல்டோட பிரைஸ். அதுக்கடுத்து 1982ல ஒரு சின்ன இறக்கம். அதுக்கடுத்து பாருங்க 10 வருஷமா பெருசா ரிட்டர்னே கிடையாது. 10 வருஷமா எங்கேயுமே போகல கோல்டோட பிரைஸ். பெரிய ஏற்றமே இல்லை. சரி, அதுக்கடுத்து அப்படியே இறக்கி பார்த்தோம்னா ஒரு 93ல இருந்து 2000 வரைக்கும் இந்த டைம்லயும் பெருசா ரிட்டர்ன் இல்லை. ஏன்னா 4 டைம் பெருசா நெகட்டிவா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிச்ச டைம்லயும் பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு ஏற்றம்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த கோல்டோட ஹிஸ்டரியை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் எப்பெல்லாம் இந்த கோல்டு வந்து ஒரு மிகப்பெரிய இறக்கத்தை கொடுக்கும், அதுக்கு அடுத்துலாம் தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ தற்சமயமும் கோல்டோட பிரைஸ் வந்து தொடர்ந்து இறக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 50 வருஷத்துல பார்த்தா 41 வருஷம் கோல்டு வந்து பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு 9 வருஷம் மட்டும் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 50 வருஷத்துல ஓவராலா இந்த கோல்டோட சிஏஜிஆர் பார்த்தோம்னா ஒரு 11% இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு எஃப்டியை விட நல்ல ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் தான். ஆனா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் கிடையாது அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க நிஃப்டி 50ல ரிட்டர்ன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட லாங் டேர்ம்ல குறைஞ்சபட்சம் 12ல இருந்து 14% கொடுக்குது. மிட் கேப்ல பண்ணீங்கன்னா ஒரு 14ல இருந்து 15% வரை கொடுக்குது. ஸ்மால் கேப்ல பண்ணும் பொழுது உங்களுடைய நமக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 15 டு ஒரு 17-18% வரை கூட ஆனுவலா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப கோல்டு வந்து ரிட்டர்ன் கம்மி தான். சரி, அப்படியே இன்னொரு பக்கம் போய் பார்ப்போம். எப்பெல்லாம் இந்த கோல்டோட பிரைஸ் வந்து குறையுதோ ஆப்போசிட்டா பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் பாருங்க பிரெண்ட் குரூடோட பிரைஸ் இன்னைக்கு ஏறி இருக்கு. 3% வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ தற்சமயம் நடந்துகிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா, கோல்டோட பிரைஸ் குறைஞ்சா குரூடோட பிரைஸ் ஏறுது. குரூடோட பிரைஸ் குறைஞ்சிச்சுன்னா கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கு. ஏன்னா நேற்று பார்க்கும்பொழுது கோல்டோட பிரைஸ் வந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருச்சு கிராமுக்கு. அந்த டைம்ல குரூடோட பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. தற்சமயம் இன்னொரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, இதே மாதிரியான சிச்சுவேஷன் இந்த சவுத் ஈஸ்ட்ல நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பார்த்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஏப்ரல் மாசத்துக்குள்ள ஒரு பேரல் பிரெண்ட் குரூடோட பிரைஸ் $180 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நண்பர் ஒருத்தர் KLMKT அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாரு. விப்ரோ லிமிடெட் வந்து ஐடி ஸ்டாக்கா எஃப்எம்சிஜியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே நமக்குமே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா அது இப்படி நம்ம நண்பர் கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு எங்கெங்கெல்லாமா தேடி பார்த்தேன். கலரா போட்டிருக்கேன் பாருங்க, டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய Q3 26ல வந்து எந்தெந்த மாதிரியான ரெவன்யூலாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, BFSI அது மூலமா ஒரு 34%, கன்சியூமர் குட்ஸ், அப்புறம் எனர்ஜி, அப்புறம் டெக்னாலஜி, அப்புறம் ஹெல்த், இந்த 5 செக்மெண்ட்ல இருந்தும் அவங்களுடைய ஓவரால் ரெவன்யூ வந்து வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த BFSIனா வேற ஒன்றும் இல்லைங்க, பேங்கிங் அப்புறம் ஃபினான்சியல். அப்புறம் நான் நினைச்சேன், அப்புறம் நீங்க உண்மையில ஐடி கம்பெனி இல்லையாடா விப்ரோ, நீங்க வட்டிக்கு விட்ற பார்ட்டியா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா பேங்கிங் ஃபினான்ஸ்னா வட்டிக்கு விட்றது தானே. டீசெண்டா சொல்றதா இருந்தா ஃபினான்சியல்னு சொல்லிக்க வேண்டியதான். லோக்கலா சொல்றதா இருந்தா வட்டி விட்றது தான். அப்புறம் கன்சியூமர். அப்புறம் அவர் நண்பர் கேட்டது இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஆமா, கன்சியூமர் குட்ஸ்னா எஃப்எம்சிஜி தானே. அப்புறம் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி அந்த சைட்லையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. அப்புறம் அவங்க மெயின் பிசினஸ் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஐடில தான் விப்ரோ மெயினா இருக்கிறாங்கன்னு. ஆனா பார்த்தா ஐடில அவங்க வருமானமே ஒரு 16% அளவுக்கு தான் வந்திருக்கு. அப்புறம் ஹெல்த்னா அப்புறம் என்ன, ஃபார்மலா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, ஆல் இன் ஒன்னா அழகுராஜாவா இருக்காங்களே இப்படிதான் நமக்கு தோணுது. சரி, இதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும்ல. கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி விப்ரோவோட வெப்சைட்லயே போயிட்டு இந்த இதை எடுத்தேன், இந்த கிளிப்பை.
இதுல இருந்து பார்த்தா இதுலயுமே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஐடில இருந்து இவங்களுடைய மார்ஜினுக்கு ஒரு 17% தாங்க இருக்குது. 17 இங்க ஒரு 16 எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இங்க ஒரு 16 கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது பாருங்க. அடுத்து ஒருவேளை இது பொய்யா இருந்தாலும் இருக்குமோன்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் பார்த்தேன். ஏன்னா ஐடில மொத்தமா இவங்களோட ரெவன்யூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஸ் இயர்ல ஒரு 10 பில்லியன் போட்டிருந்தாங்க. சரி நம்ம ஸ்கிரீனருக்கு போவோம். ஸ்கிரீனர்ல போயிட்டு இந்த FY 25ல வந்து இவங்க என்ன ரிசல்ட் எவ்வளோ ரெவன்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். பார்த்தா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 89,000 கோடி. அப்ப அதாவது லாஸ்ட் இயர்ல $1 வந்து ரூ. 89 அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ 10 பில்லியன்னா $1 89னா 10 பில்லியனா கிட்டத்தட்ட 89,000 கோடின்றது சரிதாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய விப்ரோ நாம தான் ஐடி செக்டர், ஐடி கம்பெனில ஃபுல் அண்ட் ஃபுல்லா சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆளினால் அழகுராஜாவா இருக்காங்க. இந்த இதை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னென்ன பிசினஸ் கிடைக்குதோ எல்லா பிசினஸ்லயும் இறங்கிடுறது. இது ஒரு வகையில நல்லதும் கூட தான். இப்ப இந்த நண்பர் கேட்ட கமெண்ட்டையும் நம்ம 2000 இந்த ஆளவந்தான் படத்துல கமல் வந்து டபுள் ஆக்டர் நடிச்சிருப்பாரு. அதுல அந்த மொட்டை பாசா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நீ மனுஷனா மிருகமான்னு கேட்கிறப்ப ஒரு பாட்டு பாடுவார். மனிதன் பாதி மிருகம் பாதி இரண்டும் செய்த கலவை நான். அந்த மாதிரி இந்த விப்ரோவும் நீ ஐடி ஸ்டாக்ஸா இல்ல எஃப்எம்சிஜின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற கதையை இன்னும் 4-5 பிசினஸ்ல இறங்கி வச்சிருக்காங்க. எது எப்படியோ நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க விப்ரோ. எங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்து எங்களுடைய ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி எங்களை பணக்காரனா ஆக்கி விட்டீங்கன்னா அது மட்டும் நமக்கு போதும். வேற எதுவும் நம்ம விப்ரோட்ட கேட்கறது இல்லை. அப்புறம் இந்த விப்ரோவோட சார்ட் ஒரு மூணு முறை வந்து சரி ஒரு 2 முறை வந்து ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வந்து கீழே வந்துட்டாங்க. இப்போ மூணாவதா ஒரு 187 ருபீஸ்ல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. அதையும் கட் பண்ற மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அது கட் பண்ணுச்சுன்னா 180 ருபீஸ்க்கு வரும். அந்த சப்போர்ட்டையும் கட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு 150 ருபீஸ் வரைக்கும் வரும். கட் பண்ணதா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கு இந்த குவார்டர்லி ரிசல்ட் தான் ஒரு முடிவை சொல்லணும். சரி, இப்போ இந்த விப்ரோ பண்ணக்கூடிய பிசினஸ்லாம் என்ன சோப்பு சீப்பு கண்ணாடிலாம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சோப்பு சீப்பு கண்ணாடியில என்ன சோப்பு பார்த்தா இந்த சந்திரிகான்ற சோப்பு வந்து நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொன்னுங்க மென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த அராமஸ்க் அப்படின்றது மேல் குரூமிங்கா. மேல்னா ஆண், குரூமிங்னா வளர்க்குறது தானே. ஆண்களுக்கு என்னத்தை வளர்க்குறதுக்கு விற்கிறாங்க? சாரி, அது குரோவிங்னா தான் வளர்க்குறது. குரூமிங்னா வேற ஏதோ ஒருவேளை பளபளன்னு முகத்தை ஆக்குறதுக்கா இருக்குமோ? சரி, என்னத்தையோ பளபளன்னு ஆக்கிட்டு நமக்கு என்ன ஆக்குனாலும் சரி, நமக்கு ப்ராஃபிட் வந்தா சரி. அப்புறம் விஜயா ராம் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து ஒரு கமெண்ட் வந்துருச்சு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ நான் ஜனவரி 26ல இருந்து எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி வந்து எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன். தற்சமயம் வரைக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 4.5% வந்து நெகட்டிவ்ல இருக்கு. நான் சிப்பை கண்டினியூ பண்ணவா இல்ல ஸ்டாப் பண்ணவான்னு கேட்டிருக்காரு. இதுக்கு இப்ப ஃபாரினர்ஸ் கூட கம்பேர் பண்ணி நம்ம நண்பருக்கு வந்து ஒரு பதில் கொடுத்துடலாம். இப்ப ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. அவங்களும் ஃபாரினர்ஸும் இன்வெஸ்ட் பண்றல எஸ்ஐபி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா சொல்ற, புதுசா ஒரு பொருளையை கிளப்புறியேன்னு நீங்க கேட்கலாம். அப்படியே ஃபாரினர்ஸோட டேட்டாக்கு போவோம். அதுல இருந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்ப இதுல பார்த்தா மேலோட்டமா பார்த்தா இது வந்து மார்ச்ல உள்ளதுங்க. மார்ச்ல டில் டேட் வரைக்கும் ஃபாரினர்ஸ் வந்து 86,000 கோடி அளவுக்கு வித்து வச்சிருக்காங்க. இதை பாக்குற வித்திருக்க தானே செய்யறாங்க. இதுல என்ன ப்ரோ நீங்க வந்து எஸ்ஐபி பண்ணிருக்காங்க நீங்க கேட்கலாம். அப்படியே கொஞ்சம் மார்ச்ல பாட்டம்ல இருந்து வந்துடும். ஒரு 10ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிடும். சச்சின் டெண்டுல்கரோட நம்பர் நல்ல நம்பர். இதுல பார்த்தா என்ன பண்ணிருக்காங்க, 17,000 கோடிக்கு வந்து வித்திருக்காங்க. 13,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா 17,000 கோடி அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் தூர கலட்டி விட்டுட்டு இப்ப பாட்டம்ல எது கீழே போய் கிடக்குதோ அந்த ஸ்டாக்லயுமே ஒரு 13,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஃபாரினர்ஸ் விற்கிறாங்கன்னு நாம தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க விற்கலாம் இல்லைங்க, வாங்கிட்டும் இருக்கிறாங்க. நம்ம விற்கிறத மட்டும்தான் பாக்குறோம், வாங்குறத பாக்குறதே கிடையாது. இப்ப மொத்தமா கிராஸா பார்த்தா விட இந்த மாசத்துல இது வரைக்கும் 2,85,000 கோடிக்கு வித்திருக்காங்க. ஆனா 1,99,000 கோடி வரைக்கும் வாங்கி தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுமே எஸ்ஐபி தான் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அப்ப அதுக்கு பேர் என்ன? எஸ்ஐபி தான். இப்ப நண்பர் கேட்டது என்ன கேட்டாருன்னா, நான் வந்து வாரம் வாரம் எஸ்ஐபி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்க, டெய்லி எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எப்பவுமே எஸ்ஐபி பண்றத விட்டீங்கன்னா, அதாவது மார்க்கெட் எப்பவுமே கீழே பாட்டம் அடிவாரத்துல கிடக்கும் பொழுது இல்லை கீழ் நோக்கி இறங்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது இப்படி இறங்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்து ஒவ்வொரு டைம்லயுமே நீங்க எஸ்ஐபி பண்றத விடாம பண்ணீங்கன்னா தான் திரும்ப ஏறுறப்ப உங்களுக்கு அது வந்து ஆவரேஜ் வந்து யூனிட்ஸ் வந்து அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா யூனிட் கிடைக்கும். அதாவது என்ஏவின்றது வந்து கம்மியாகும். மார்க்கெட் இறங்கும் பொழுது அதிகமான அளவுக்கு வந்து உங்களுக்கு யூனிட்ஸ் கிடைக்கும். அப்ப திரும்ப போகும் பொழுது பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரி, இந்த சைடில் உருண்டையா பூமி பந்து மாதிரி போட்டு வச்சிருக்கனே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒவ்வொரு வெளிநாட்டுக்காரங்களும் எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. இதுல அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா
சந்தேகமே வேண்டாம். அமெரிக்காவில தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 31 லட்சம் கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்ல ஒரு 80 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டவர்கள் ஃபாரினர்ஸ்னு ஒரு பேச்சு இருக்குது. அதுல கிட்டத்தட்ட 1/3 அளவுக்கு யுஎஸ்ஏ பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து தெரியுதா நம்ம வந்து நாட்டாம அகில உலக நாட்டாம ட்ரம்ப் வந்து இந்தியாவை வம்புக்கு இழுத்தாலும் நாம வந்து அவங்ககிட்ட ஏன் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பம்மி பதுங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய இருக்குன்னு. இப்ப அதுக்கடுத்து அப்படியே இந்த பக்கம் வருவோம். இப்ப இந்த அளவுக்கு வித்துருக்காங்களே, இதெல்லாம் யார் வித்து வச்சிருப்பான்னு பார்த்தா 80,000 கோடிக்கு மேல வித்துட்டாங்க. இப்ப என்ன சிங்கப்பூர்லாம் பார்த்தா 4 லட்சம் கோடி தான் வச்சிருக்காங்க. ஜப்பான்லாம் 2 லட்சம் கோடி, யூகே எல்லாம் 3 லட்சம் கோடி. அவங்களா வித்திருப்பாங்கன்னு கேட்டா அவங்க கொஞ்சம் வித்திருக்கலாம். ஆனா அதிகமா வித்தது யாரு? நம்ம நாட்டுக்காரங்களை தான் வித்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரீசெண்டா கொரோனா டைம்லாம் பார்த்தா கூட இந்த அளவுக்கு விற்கலாங்க. இந்த மார்ச் மாசம் 2ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சாங்க. 2ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு இன்னும் அடமலை அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப இதுக்கு முன்னாடி எப்ப அதிகமா வித்திருக்காங்கன்னு கேட்டா அக்டோபர் மாசம் 2024 ஏற்கனவே பார்த்தேன். அக்டோபர் மாசம் 2024 1,14,000 கோடி வித்திருக்காங்க. இந்த மாசத்துல அதெல்லாம் தாண்டிடுவாங்க. இன்னும் ஏற்கனவே பார்த்தா இப்போதைக்கு 21ஆம் தேதி தானே இருக்குது. இன்னும் ஒரு 7-8 ட்ரேடிங் செஷன் கிட்ட இருக்கு. இவங்க இப்படியே வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் தாண்டி போயிடுவாங்க. நம்ம மார்க்கெட்டும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க சினாரியோஸ்ல. அப்படியே இந்த ஹெச்யூஎல்ங்க, இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஏன்னா ஐடிசியை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு மார்க்கெட் லீடரா எஃப்எம்சிசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான். இந்த ஷேர் மேலே ஏறிடுமான்னு கேட்டா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இல்லை. ஏன்னா ஷேர் மார்க்கெட்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன் என்னன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல அந்த நெக்குன்னு சொல்லுவாங்க, கழுத்து, அதை எப்போ அந்த ஷேர் வந்து கட் பண்ணுதோ அதுக்கு அடுத்தது வந்து ஃபெயிலியர் ஆயிரும், கீழே தான் போகும்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பாருங்க, இந்த இடத்துல அழகா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பேட்டர்ன் ஃபார்மா இருக்குது. இவன் நெக்குன்னு சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தா 2200 ருபீஸ். அந்த இடத்த கட் பண்ணிச்சு, அதுல இருந்து தொடர்ந்து கீழ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட பாக்குறப்ப ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2000 ருபீஸ்ன்றது நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். அதாவது 2015 நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் தான். 2022 அந்த பிரைஸ்க்கு வந்திருக்கு. அந்த 2050ன்ற சப்போர்ட் லெவல் இது கட் பண்ணாத வரைக்கும் பஞ்சாயத்து இல்லை. ஒருவேளை கட் பண்ணிடுத்து அப்படின்னா அடுத்து ஒரு 1900 இருந்து 2000 ருபீஸ் வரைக்கும் அப்படியே மேலங்கிலே ஆடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த 2050 ருபீஸை கட் பண்ணுதா அப்படிங்கிறத பாருங்க. சரி, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டிருக்கு. அப்ப ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டா இறங்குது அப்படின்னா அப்ப இது அப்படியே திருப்பி போட்டா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரு. அப்ப இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டா மேல ஏறதானே செய்யணும். அப்படி எது ஏறி இருக்கான்னு கேட்டா ஏறி இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாருங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி இல்ல, அது பக்கத்திலேயே இருக்குது பாருங்க. அப்படியே இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த இடத்துல நெக் இருக்கு பாருங்க, ஷோல்டரு. அப்படியே திரும்ப ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணி மேலே போயிருக்குது. சரி, அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம்னா இந்த இடத்துலயே நீங்க சார்ட் எடுத்து டீப்பா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து அதும் இன்வெஸ்ட்மெண்ட், அதாண்டா இத்தாண்டா அருணாச்சலம் நான் தாண்டான்ற மாதிரி அத்தும்னு ஒரு ஷேரு. இந்த ஷேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதோடைய டேட்டாஸ் அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி ஒரு ஷேர் வந்து எப்படிடா நாம வந்து பார்க்காம விட்டோம்னு பாருங்க. பிஇலாம் 11 எவ்வளவோ சீப்பா இருக்கு. அடுத்து ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாம் பாருங்க 20க்கு மேல இருந்தாலே சூப்பரான ஸ்டாக்னு சொல்லுவோம். இதெல்லாம் 30 தாண்டி வச்சிருக்குது. டெட்டு கடன் இருக்குதான்னு கேட்டா கடன்லாம் அதெல்லாம் அது ஒரு விஷயமே கிடையாது. அடுத்து இன்ட்ரன்சிக் வேல்யூ பாருங்க, 1573 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்க ஷேரு ட்ரேட் ஆகுறது என்னமோ 490 500 ரேஞ்சில் தாங்க ட்ரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கம்மியா சீப்பா ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. அடுத்து இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தா மெயினா என்பிஎஃப்சியும் பண்றாங்க. அதுக்கடுத்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்லயுமே இன்வெஸ்ட் பண்றாங்க. இவங்களுடைய ஒரு 10 இயர் சார்ட்டை போட்டு பார்க்கலாம். என்னையா அது படுத்து கிடக்குற நீ 20 பைசா 10 பைசாக்கு இருந்த ஆளா நீ 600 ரூபாய்க்கு இருக்கிறன்னு தான் நமக்கு தோணுது. சரி, இப்போ இந்த ஸ்டாக் நம்ம பார்க்கறதுக்கு என்ன விஷயம் காரணம்னா எப்படி நாம வந்து ஸ்டாக்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரியான ஸ்டாக்ல, அதுக்கடுத்து எந்த மாதிரி நாம வந்து மிஸ் பண்ணிடுறோங்கிறத பார்க்கறதுக்கு தான். ஒரு 10 பைசா 20 பைசால இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அது பென்னி ஸ்டாக்குங்க, அதெல்லாம் மேலே வராது, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவோம். ஆனா எப்ப இருந்து அது ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தா ஒரு 2021 இருந்து பார்த்தா அப்படியே மேல் நோக்கி தலையை தூக்கி ஏற ஆரம்பிச்சிருக்கு. எதனாலடா நீ 2021 இருந்து மென்ஷன் பண்ணி ஏறி இருக்குன்னு பார்த்தா நம்ம அப்படியே அந்த ரிசல்ட்டுக்கு வருவோம். 2020 வரைக்கும் பெருசா ரிசல்ட் இல்லைங்க. 1 கோடி 2 கோடி 8 கோடி 10 கோடின்னு போய் -37 கோடி 15 கோடிலாம் போனவன் 2021 இருந்து பாருங்க அப்படியே என்ன லெவல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கான்னு. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாமளும் எப்போவுமே எந்த மாதிரியான ஷேரை வாங்கணும் அப்படின்னா
ப்ராஃபிட் கொடுக்குற ஷேர் தான். அதை விட்டுட்டு இந்த வோடஃபோனு அப்புறம் ஓலா மாதிரி ஷேர்லாம் போய் வாங்கினோம்னா அந்த அன்னியன் படத்தில் வர்ற பாட்டு மாதிரி தான் ஆகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் பார்த்தா கடந்த 10 வருஷமா வருஷம் வருஷம் 116% அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அப்பா பார்த்தாலே தலை சுத்துது அந்த மாதிரி இருக்கு. சரி, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னே போய் பார்த்தா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் சூப்பராக தாங்க இருக்குது. எந்த ஒரு மோசமான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஷேர் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம நண்பர்களுக்கு வந்து இது யூஸ் ஆகுதுன்னு பாருங்க, தேடி கண்டுபிடிச்ச இந்த ஷேர் எல்லாத்தையும். அப்புறம் அப்படியே ஃபார்மா பக்கம் வருவோம். ஒரு ஃபார்மா கம்பெனிஸ்க்குலாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, வெயிட் லாஸ்க்கு ஒவ்வொரு கம்பெனிஸும், அதாவது டாக்டர் ரெட்டி ஆகட்டும், சைடஸ், டொரன் ஃபார்மா, சன் ஃபார்மா, ஒவ்வொருத்தருமே வெயிட் லாஸ் ட்ரக் வந்து இந்தியாவில் வச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் அவங்களால வெளியே விட முடியாமல் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, நேற்றைய தேதி வரைக்கும், அதாவது 20 மார்ச் 2026 வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற நோவா நோடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்தியாவில் உள்ள அந்த வெயிட் லாஸ் ட்ரக்ஸுக்கெல்லாம் பேட்டன்ட் வச்சிருந்தாங்க. 20ஆம் தேதி நேத்தோட காலி ஆயிடுச்சு. அதனால நம்ம ஆளுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆளாளுக்கு கையில் வச்சிருந்த மருந்தை ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி 11,000 வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருந்த அந்த, அதாவது அந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்காண்டி 11,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தற்சமயம் பார்த்தா 1,800 ரூபாய்க்கு வந்துருச்சு. காரணம் என்ன, ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருந்தா அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். சண்டையை போட்டு பாருங்க, இப்பயும் நான் 4 கம்பெனி சொல்லிட்டேன், எல்லாருமே வச்சிருக்காங்க மெடிக்கலில். அது இந்த வெயிட்லெஸ் ட்ரக் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா கிடையாது. டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் வெயிட் லாஸ்க்கும் ரெண்டுக்குமே ஆகுது. ஸோ ஒரே கல்ல 2 மாங்காய். அடுத்துங்க, நம்ம எப்பவுமே ஷேர் மார்க்கெட் வந்து விழுந்துகிட்டு இருக்கும்போது எந்தெந்த ஷேர்லாம் வாங்கணும்னு நாம சொல்லியிருப்போம். அதே மாதிரி எந்தெந்த ஷேர்லாம் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. காரணம்னா, அதுக்கு இந்த பாலிகேப் ஷேர் நான் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்தா, இப்போ ரீசெண்ட் டேஸில் காப்பரோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ஏறிச்சு. இந்த ஜனவரிலேருந்து பார்த்தா அந்த ஹிந்துஸ்தான் காப்பர் ஷேர் ஏறிச்சு. அப்புறம் ஹிந்துஸ்தான் சிங்க் அவங்களோட ப்ரைஸ் பிஸ்னஸ் வந்து வெளியில தான் இருக்குது. ஆனால் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, காப்பரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால இந்த ஷேருக்கு என்னன்னு கேட்டால், காப்பரை பேஸ் பண்ணி தான் பாலிகேப் ஆகட்டும், அப்புறம் கேஇஐ, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் எல்லாமே ரன் ஆகுது. ஏன்னா ஒயர்ஸ் பிஸ்னஸ்க்கு மெயினாக உள்ள ஒயர்க்கில் இருக்கிற காப்பர் தான். ஸோ காப்பரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்க டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவங்களுடைய மார்ஜின் அடி வாங்குறதுக்கும் சேல்ஸ் குறையிறதுக்கும் ப்ராஃபிட் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடனே எதுக்கு அந்த ஷேரை கொண்டு வந்திருக்குன்னா, மார்க்கெட் தற்சம் வந்து எல்லா ஷேர் விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ பாலிகேப்பும் நல்லா விழுந்திருக்கு. இந்த டைமில் பாலிகேப்பை நம்ம அள்ளி உள்ள போட்டலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இவங்க ரிசல்ட் ஒருவேளை சுமாராக கொடுத்துட்டாங்கன்னா திரும்பவும் இந்த ஷேரை வந்து இறக்கத்தை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த கமாடிட்டியில் எந்தெந்த கமாடிட்டியோட ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுக்கு அந்த கமாடிட்டியை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் தவிர்த்துறது நல்லது. இல்லைன்னா உங்களுடைய பணம் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது. சரி, அப்படியே இந்த முத்தூட்டு பக்கம் வருவோம். கோல்டோட ப்ரைஸ் வந்து நீ வந்து என்ன சொன்னீங்க ப்ரோ, கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாதானே வந்து அந்த ஷேர்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்போ இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு தானே இருக்கு. அப்போ இந்த கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்த ஷேர் முத்தூட் ஃபினான்ஸை போய் நம்ம வாங்கிடலான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இது வந்து அப்படியே கோல்டுக்கு மட்டும் ரிவர்ஸ். என்ன ப்ரோ நீங்கள் குழப்பறீங்கன்னு கேட்டால் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா முத்தூட் ஃபினான்ஸோட மெயின் பிஸ்னஸே தங்கத்தை நம்மக்கிட்ட இருந்து வாங்கி அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை அவங்க வெளியே வட்டிக்கு விட்டு தான் பணம் சம்பாதிக்கிறாங்க. தற்சமயம் பார்த்தா கோல்டோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகும், இப்போ நாம போய் அடமானம் வைக்கிறப்ப போனோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 14,000 ரூபாய்க்கு கோல்டு இருக்கிறப்ப, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 10,000 வரைக்கும் அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ரெவன்யூ அதிகமாக இருக்கும். ஸோ 10,000 வரைக்கும் ரெவன்யூ, 10,000 வரைக்கும் கடன் கொடுக்குறப்ப ரெவன்யூ அதிகமாகிட்டு இருக்கும். இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் தான் 17,000ல் இருந்த கோல்டோட ப்ரைஸ் 13,600க்கு வந்துருச்சு. அப்போ இப்போ எவ்வளோ கடன் கொடுப்பாங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 8,500, 8,000 வரைக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன், 8,000 வரைக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுத்தான்னு என்ன ஆகும், அவங்களுடைய ரெவன்யூ அடி வாங்கும். ரெவன்யூ அடி வாங்குச்சுன்னா என்ன ஆகும், ப்ராஃபிட்டும் அடி வாங்கும். ப்ராஃபிட்டும் அடி வாங்கினா என்ன ஆகும், ஷேரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதுவும் தான், ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ நல்லா விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்க ஷேரை வந்து வாங்கலாம். ஏன்னா ஏற்கனவே முத்தூட் வந்து ஒரு 4,000 ரூபாயிலிருந்து நல்லாவே விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20-25% அளவுக்கு விழுந்துருச்சு. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி ஷேரை போய் வாங்கினீங்கன்னா, இதோட ரிசல்ட் கொடுக்கும் பொழுது திரும்பவும் உங்களோட கையை இந்த ஷேர் வந்து கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கமாடிட்டி பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர்ஸை தற்சமயம் வந்து நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனம் அதை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா மேற்கொண்டு லாஸ் ஆகிறத நீங்கள் தவிர்த்திடலாம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.